எடப்பாடியின் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து செங்கோட்டையன் ஆதரவாளர்கள் 2000 பேர் ராஜினாமா செய்திருக்கிறார்கள். ராஜினாமா கடிதத்தை அவர்கள் அனுப்பியுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் குணசேகரன். குணசேகரன், விவரம். கண்டிப்பாக அதிமுகவில் பிரிந்து சென்றவர்களை ஒன்றிணைக்க வேண்டும், அதற்கு 10 நாட்களுக்குள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கெடு விதித்ததற்காக KA செங்கோட்டையன் கட்சியினுடைய பதவிகளில் இருந்து அதிரடியாக நீக்கி எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை மேற்கொண்டுள்ளார். அவர் மட்டுமில்லாமல் அவருடன் ஒரு 7 நிர்வாகிகளையும் அவர் கட்சியினுடைய பதவியில் இருந்து நீக்கி இருக்கின்றார். இந்த சூழ்நிலையில்தான் ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட நிர்வாகிகள் தற்பொழுது கூண்டோடு தங்களது ராஜினாமா கடிதங்களை அனுப்பி வருகின்றனர். குறிப்பாக ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்டத்தில் கோபிச்செட்டிப்பாளையம், பவானிசாகர் மற்றும் அந்தியூர் ஆகிய 3 சட்டமன்ற தொகுதிகள் அந்த KA செங்கோட்டையினுடைய பொறுப்பில் இருந்து வந்தன. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தான் தற்பொழுது இந்த ராஜினாமா கடிதங்களை மொத்தமாக அனுப்பி வருகிறார்கள். நம்பியூரை பொறுத்த வரைக்கும் வடக்கு மற்றும் தெற்கு என 2 ஒன்றியங்களைச் சேர்ந்த சுமார் 1100 பேர் தற்போது ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் ஒன்று கூடி மொத்தமாக தங்களுடைய ராஜினாமா கடிதங்களை எழுதி தலைமைக்கு அனுப்பக்கூடிய அந்த நிகழ்வில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தொண்டர்களுடைய கருத்துக்களை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் KA செங்கோட்டையன் அனைவரையும் ஒன்றிணைக்க வேண்டும் என கூறியதற்காக கட்சியில் இருந்து பொறுப்பில் இருந்து நீக்கியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து எங்களது பதவியை ராஜினாமா செய்து விலகுவதாகவும் கட்சி மீண்டும் ஒன்றுபட்டால் பதவியில் நீடிக்கிறேன் என்றும் அந்த ராஜினாமா கடிதத்தில் ஒவ்வொருவரும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் தனித்தனியாக கையெழுத்திட்டு அந்த ராஜினாமா கடிதங்களை மொத்தமாக இணைத்து எடப்பாடி பழனிசாமிக்கு அனுப்பக்கூடிய அந்த நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதே போன்று கோபிச்செட்டிப்பாளையத்திலும் நகரம் மற்றும் மேற்கு பகுதிகளுக்கு உட்பட்ட நிர்வாகிகளும் மொத்தமாக தற்பொழுது இந்த ராஜினாமா கடிதங்களை அனுப்புகிறார். மொத்தமாக இதுவரைக்கும் ஒரு 2000 பேர் இதுபோன்று ராஜினாமா கடிதங்களை எழுதி எடப்பாடி பழனிசாமிக்கு அனுப்பக்கூடிய அந்த பணியில் தற்பொழுது ஈடுபட்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.